என்னதான் இன்றைக்கி புதிய புதிய பைக்குகள் வந்தாலும் நம்மளோட இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ண ஒரு சூப்பரான நண்பனை நாம் அப்படியே கைவிட்டுறக்கூடாது. ஸோ அதனால தான் என்னுடைய நீண்டகால நண்பனான இந்த CBZ எக்ஸ்ட்ரீமை ரெடி பண்ணி இப்போது எடுத்து வச்சுருக்கிறேன். ரெடியான உடனடியாக அவனை அப்படியே சும்மா லோக்கலில் ஓட்டி பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, வயசானாலும் சிங்கம்தான். வணக்கம் மக்களே. நம்மளோட ஹீரோ ஹோண்டா CBZ எக்ஸ்ட்ரீம் 150 வண்டியை ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ரைடு இங்கே வீட்டு பக்கத்துலேயே போயிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அங்கே மேலே தெரியுது பாருங்க, அந்த மலை மேலே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த வண்டியில் விண்ட் ப்ரொடக்ஷன் எதுவும் இல்லாததுனால தான் பயங்கரமாக காற்றடிக்குது. ஐ திங்க் என்னோட வாய்ஸில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டர்டே சண்டே ஜாலியாக பைக் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது நல்லா இருக்கு. இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் தான் ஷூட் பண்ணுறேன். நான் இன்னும் ஆக்ஷன் கேமராலாம் எதுவும் வாங்கலை. ஸோ பட்ஜெட் ப்ராப்ளத்தினால ஆக்ஷன் கேமராலாம் எதுவும் வாங்கலை, அதனால மொபைலில் தான் ஷூட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். மொபைலில் ஷூட் பண்ணுறது ஆக்ஷன்லாம் இருக்குது. இன்னைக்கு கிளைமேட்டு கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஊருக்குள்ள வந்துட்டோம். இந்த ஊருக்குள்ள அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு தெருவுக்குள்ள நுழைஞ்சுதான் அந்த மலைக்கு போனோம். ஸோ நான் அந்த தெருவுக்குள்ளலாம் நுழைஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களோட கனெக்ட் ஆகிறேன். ஸோ இந்த மலை பேர் கஞ்சனகிரி மலைங்க. இதுக்கு மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குது, ஒரு மணிப்பாறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இது சூப்பராக இருக்கும். ஒரு 1500 அடி இந்த மலையோட உயரம். ஒரு சின்ன மலை தான். நிறைய பேர் இங்கே போகிறாங்க. லோக்கல் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவல் விளாகர்ஸ் எல்லாம் இங்கே போகிறாங்க. அது ஒரு சூப்பரான ஏரியாவும் கூட. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கதை இந்த கஞ்சனகிரி மலையை சுற்றி இருக்குது. என்னன்னா, இந்த மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய அந்த நந்தி இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருவலம் அப்படின்ற ஊர்ல இன்னொரு சிவன் கோயில் இருக்குது. உங்களுக்கு திருவலம் அப்படின்ற ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு சண்டை வந்துச்சுல்ல, இந்த மாம்பழத்தை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. அப்போ முருகன் மயில் எடுத்துட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றி மாம்பழத்தை வாங்குறதுக்கு கிளம்பிட்டாராம். ஆனால் விநாயகர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்க அம்மா அப்பாவை சுற்றி மாம்பழத்தை எடுத்துக்கிட்டாராம் அப்படின்ற ஒரு புராண கதை இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த சிவனையும் பார்வதியும் விநாயகர் சுற்றி வந்த அந்த இடத்துக்கு பேர் தான் திருவலம். ஸோ அந்த திருவலத்தை
திருவள்ளத்தை பார்த்துட்டு தான் இங்க இருக்கக்கூடிய சிவன் கோவிலோட அந்த நந்தி அப்படின்றது இருக்குது. அப்ப இந்த மேல இந்த மலை மேல வந்து ஒரு அசுரன் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்தாராம். சிவன் வந்துட்டு அந்த அசுரனை கண்டுக்கவே இல்லையா. அவரும் பாவம் ரொம்ப நாளா தவம் இருந்திருக்கிறாரு, ஆனா அவரு கண்டுக்கவே இல்லை. ஸோ அதனால ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம வந்துட்டு ஒரு என்ட்ரி போட்டுடலாம். எவ்வளோண்ணா? என்னண்ணா? நான் இங்கதான் பெல்லு எடுத்துங்க. என் பேரா சிலம்பரசன். சிலம்பரசன் என் பேரே போட்டுருங்க. எப்போ திருவிழா? ஓகே. ஸோ நம்ம அசுரன் வந்துட்டு சிவனை நோக்கி தவம் இருந்திருக்கிறாரு. சிவன் வந்துட்டு அசுரனை கண்டுக்கவே இல்லையா. கடுப்பான அசுரன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சிவன் கோவில்ல பூஜை செய்யக்கூடிய குருக்களை வந்து சித்திரவதை பண்ணியிருக்கிறாரு. உடனே குருக்கள் வந்து சிவன் கிட்ட வேண்டியிருக்காரு, அசுரன் வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்றாரு அப்படின்னு சிவன் கிட்ட வேண்டும் போது, சிவன் வந்து இங்க இருக்கக்கூடிய வில்வ மரத்துக்கிட்ட அந்த குருக்களை வந்து நீ பாத்துக்க அப்படின்னு அவர் உத்தரவிட்டிருக்கிறாரு. உடனேவே இங்க இருக்கக்கூடிய அந்த வில்வ மரத்துக்கு வந்து சக்தி வந்துட்டு அந்த அசுரனை கொலை பண்ணியிருக்குது. அசுரனை கொலை பண்ணி அவனை வந்து துண்டு துண்டா வெட்டி அவனோட உடல் அங்கங்கள் எல்லாம் தூக்கி வீசி இருக்குது. ஸோ அப்படி தூக்கி வீசப்பட்ட அவரோட அந்த உடல்நல பாகங்கள் இருக்குல்ல, அது இந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாம் விழுந்திருக்குது. அப்படி விழுந்த ஊர்களுக்கு பேரு வந்துட்டு இந்த அவரோட உடல் பாகங்களை வெட்டி இருக்குது. இப்ப கால் விழுந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வடகால், தெங்கால் அப்படின்னு பேர் இருக்குது. அவரோட தலை சிகை, சிகை விழுந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு சீக்கராஜபுரம் அப்படின்னு இருக்குது. அவருடைய உள்ளிருப்பு ஈரக்கொலை அந்த மாதிரி சில ஐட்டங்கள் விழுந்த இடத்துக்கெல்லாம் பேருக்கு பார்த்தீங்கன்னா மணியம்பட்டு அப்படின்லாம் ஊர் பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள்ல இதே மாதிரி பேர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதை வந்து இந்த மலையை ஒட்டி இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு பிளேஸும் கூட. நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துல இந்த மலைக்கெல்லாம் வந்ததே இல்லை. ஸோ இப்போதான் நம்ம ஒரு மோட்டோ விளாக் பண்றோமே, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மலை மேலே ஏறுவோம் நம்ம அப்படின்னா இதில் நான் ஏறிட்டு இருக்கேன். ஸோ இதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மலையை சுற்றின ஒரு கதை. பட் அது உண்மையா பொய்யா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. பட் புராண கதை இந்த மலையை சுற்றி இருக்குது. நீங்களும் வந்து பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன மலை தான். குறிப்பாக வந்துட்டு ஈவினிங் டைமில் வாங்க, இந்த சன்செட் ஆகும் பொழுது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 50 ரூபா தான் என்ட்ரி ஃபீஸு. கீழே அண்ணா கொஞ்சம் அதிகமாக கேட்பாரு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுத்துட்டு வாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரனால கொடுத்துட்டேன். 50 ரூபா கேட்டார், நான் 100 ரூபாவை கொடுத்துட்டேன். இதில் பாருங்க, ஒரு ஃபேமிலி முன்னாடி போயிட்டு இருக்காங்க, ஸ்கூட்டில தான் போறாங்க.
நீங்கள் பைக் ஓட்டுறதுல பிகினர்ஸாக இருக்கிறீங்க, ஒரு சின்ன மலை ஏறணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மலைகளுக்கு நீங்கள் வரலாம். இதில் பெருசாக அவ்வளோலாம் வந்து எதுவும் ரிஸ்க் எல்லாம் கிடையாது. சின்ன மலை தான். நீங்கள் கீழே பாருங்கள், இதை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களும் தெரியும். சூப்பரான வியூ பாயிண்ட்டும் கூட. சரி, நம்ம மேலே போய் பார்க்கலாம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. பசங்க 2 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மலை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. இன்னும் நீங்கள் இந்த ஜனவரி பிப்ரவரி வந்தீங்கன்னு அப்படின்னா இன்னும் ரொம்ப சில்னஸ்ஸாக சூப்பராக இருக்கும். இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு கூட இங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க அப்படியே சும்மா உள்ளே போய் பார்க்கலாம். நான் ஏற்கனவே கீழே ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்தேன்ல. ஸோ இங்கே அந்த மாதிரி நிறைய புராண கதைகள் இருக்குது. இந்த ஊரை சுற்றி நிறைய அந்த மாதிரியான கோவில்கள் இருக்குது. இங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு 15 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ராஜராஜ சோழனோட கல்லறை கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அதை கூட நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டுட்டு போய் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா வள்ளிமலை இருக்குது. ஸோ அங்கே தான் முருகனோட லவ்வர், அவங்க வள்ளி வந்து முருகனை சைட் அடிப்பாங்கள்ல, அது கூட கதை ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த வள்ளியோட ஊர் வந்துட்டு இதுதான் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. ஸோ நிறைய புராண கதைகள் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் தாண்டி இடங்கள் தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து இடத்த பார்க்கலாம், பைக் ஓட்டிகிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன மலை மேலே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்றது தான். இருந்தீங்கன்னா இங்கே ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து போயிடலாம். நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புனீங்க அப்படின்னா ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் தான். வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 1500 ஃபீட்டு தான். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மலை பாருங்கள். கீழே வந்துட்டு இதுதான் வியூவு. கீழே இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு எடுக்கிறேன், எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுன்னு தெரியல. கீழே இருக்கக்கூடிய ஊர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக தெரியும். குறிப்பாக நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்க அப்படின்னா இங்கே சன்செட் அப்படின்றது சூப்பராக இருக்கும். இல்லை ஏர்லி மார்னிங் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த சன்ரைஸ் ஆகிறது கூட ஓரளவுக்கு இங்கே தெரியும் அப்படின்றது தான். ஒரு வீக்கெண்டு இல்லை ஒரு சாட்டர்டே சண்டே நீங்கள் அந்த மாதிரி டைமில் அப்படியே வந்து போகலாம் இந்த இடத்துக்கு. Sitting in the basement apartment, I
I rented with you. Remembering the holiday party we had with the crew. Romeo was roaming the garden. Saturday was spent in a parking lot. Gave it all we got. It was அதே போல் நீங்கள் மலை இறங்கும் பொழுது எப்பயுமே வந்துட்டு செகண்ட் கியர் போட்டு தான் இறங்கணும். ஏன்னா நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு இறங்குனீங்கன்னா இறங்கலாம். புது வண்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே நீங்கள் வந்து கிளச்சு பிடிச்சிட்டு இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன் அப்படின்னா இந்த மாதிரி டேர்னிங்கில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் கியரில் போட்டு ஆக்சிலேட்டர்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அந்த செகண்ட் கியர் அந்த பிரேக்லேயே ரொம்ப சூப்பராக மலை இறக்கி விட்டுரும் வண்டி. ஓ ஓ ஓகே மக்களே, நாம் ட்ரிப்பை வந்துட்டு இதோட முடிக்கிறோம். இது என்னோடய 3rd எபிசோட், மோட்டோ விலாகில் 3rd எபிசோட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நிறைய மோட்டோ விலாக் நம்ம சேனலில் வரும். நிறைய ட்ரிப்பு போகிறதுக்கான ஐடியாஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அதுதான் என்ன வந்துட்டு என்கரேஜ் பண்ணோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.